ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலி ஒரு வழியா உண்மை வெளியில வந்துருச்சு. இவ்ளோ சீக்கிரமா வெளியில உண்மை வந்துருச்சே! அப்படிங்கிற மாரி. எஸ், பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்க ஒரு ட்ராக். இங்க வந்து அம்மா எல்லாரையும் ஏமாத்திட்டு நம்ம இனியா வந்து வீட்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்க நேம் வந்து மீனா. அவங்களோட நேம டக்குன்னு மறந்துருச்சு. அவங்களோட பையன வந்து லவ் பண்றாங்க. அப்படின்ற மாரி ட்ராக் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம அவங்களோட வீட்டுக்கு போறது, அந்த பையன வந்து கடைக்கு, அதாவது ஹோட்டலுக்கு வர வச்சு மீட் பண்ணி பேசுறது, இந்த மாரிலாம் நடந்துட்டுருக்கு. ரீசென்ட்டா அந்த பையனோட அம்மா வந்து பார்த்துட்டு, அ அந்த பையன வந்து கண்டிக்கிறாங்க. "இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. நீ வீட்லயே இரு." அப்படிங்கிற மாரியெல்லாம். ஆனா இங்க பாக்கியா வந்து, ஏன்டி அப்படி சொல்ற? அவன் நல்ல பையன் தான். அவன் வரட்டும், போட்டும். நீ வாப்பா, போப்பா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த உண்மை வந்து பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பேக்கிரவுண்ட்ல வந்து வாய்ஸ் வந்து கேக்குது. ம் நம்ப இனியா வந்து அம் இவங்களோட பையன, அதாவது வீட்ல வேலை பார்க்குறவங்களோட பையன வந்து லவ் பண்றா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரிவீல் ஆகுது. அதுக்கு தான் பாட்டிம்மா ரொம்ப அதிர்ச்சியா வாயில கை வச்சு ஷாக் ஆயி போய் கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பிரஸ்டீஜ் பார்க்குறவங்க. ஏற்கனவே நம்ப அ யாரு இவங்களோட பைய அதாவது எழிலோட கல்யாணத்துல செம்ம பிரச்சனை பண்ணாங்க. அது 2வது கல்யாணம்னு ப்ராப்ளம் பண்ணாங்க. இது வேற வீட்ல வேலை பார்க்குறவங்களோட பையன் அப்படிங்கிறதுனால, இன்னும் பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனா பாக்கியா வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம் வெயிட் பண்ணி.